நாசமா போச்சு போ. காதல் கதை வேணும்னா ரோமுக்கும் அரேபியாவுக்கும் தான் போகணுமா? தமிழ்நாட்டுல இல்லையா வள்ளி திருமணம்? அதுல இல்லாத காதல் ரசமா? நான் சின்ன பேபியா இருக்கும் போது நம்ம கிட்டப்பா வந்து வேலன் போட்டுக்கிட்டு பாடுவான் பாரு. போதும் 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 போதும். எடடி குச்சிக்குள்ள முருகாயத்தனை நாடு இருக்க மச்சி வீடு கட்டி கடா பழனி மலையில் வாழ்பவர். நான் இறங்கல, இந்த ரூம் நம்மளை இறங்க சொல்லுது. ஏன் பிடிக்கலையா? பிடிக்காம என்ன, எல்லாம் எஞ்சான் உடம்புக்கு 8 அடி ரூம்னு கணக்கு பார்த்து தானே கட்டி இருக்கு. ஏன் ஜீவா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லியிருக்காங்களே பெரியவங்க. அப்படி இருக்கு இந்த அலங்காரத்தை மாத்திரம் எப்படி அளக்காம கட்ட முடியும்? வாடா கண்ணா. ஏய், யார் பாத்தியா? புது மாமாடா. குப்பையில போட்டுருவியா? பலே பலே, பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. இங்க வாடா தம்பி. நான் தம்பி இல்ல, மாப்பிள. சர்தா மாப்பிள சார், கோச்சுக்காதீங்க வாங்க. இந்த பாருங்க மிஸ்டர் மாப்பிள, தற்சமயம் உங்களுக்கு செய்து கொடுக்க என்கிட்ட பொண்ணு கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு மிட்டாய் கொடுக்கறேன், வேணுங்களா? நீ இங்கே இரு, கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மாப்பிள சார், அம்மா கிட்ட போய் கைக்கு உத்தரம் கொடுக்க கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வரீங்களா? அம்மா அம்மா, ஒரு டம்ளர் வெந்நீர் கொடுமா. யாருக்குடா? பெருமாளுக்கு. கை சுத்தாமா? நான் கொண்டு வரேன். தானா வந்துடுச்சா, நீயா கொண்டு வந்தியா? தண்ணி எப்படி மாமா தானா வந்துடும்? நல்ல மாப்பிள்ளடா நீ, எடுத்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு. உனக்கு இருக்கிற மூளை எங்க அப்பனுக்கு இருந்திருந்ததுன்னா இருக்கும். இந்நேரம் உன் மாமியை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், உனக்கும் ஒரு பெண்ணை பெத்து கொடுத்திருப்பேன். போ. தண்ணி எங்க? அம்மா கையில. அம்மா கிட்டயா? என்னடியம்மா அநியாயமா இருக்கு. மனுஷன் இப்பதானே நல்லபடியா ஆடி பாடிக்கிட்டு இருந்தான், அதுக்குள்ள பேயறிஞ்ச மாதிரி விழுந்து கிடக்குறானே. எனக்கு அப்பவே தெரியுமே, ரா காலத்துல அந்த ஒண்டி பணமரத்து வழியா வராதுன்னு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். கேட்டானா அதுல இருக்கிற ரத்த காட்டுதான் அவனை அடிச்சு விட்டான். எல்லாரும் வழி விட்டு நில்லுங்க. தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. தோல்ல கொஞ்சம் படுக்கை.
ஓம் மாகாளி மந்திரகாளி மயானகாளி வடபத்திரகாளி. என்ன மங்களா, என்ன ஜீவாவுக்கு? அது என்னமோ தெரியல. பையன் வெந்நீர் கேட்கறாருன்னு வந்தான். அவன் கை தாங்கலன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். வாங்கி குடிக்க வந்த மனுஷன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. ஓ மந்திரகாளி மாகாளி மாயாளி வடபத்திரகாளி, ஓடிப்போ 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 ஓடிப்போ. நிறுத்தியா, நீ அடிய பார்த்தா அவனை பிடிச்சிருக்க பேய் போறதுக்கு முன்னால அவனே போடுவான் போல் இருக்க. போயா இங்க இருந்து. ஓம் பத்திரகாளி மகள். ஓ மாட்டின் மரியாதையா? பகவதி சோதிக்கிறியா? பரவாயில்லை. ஜீவா ஜீவா ஜீவா, இந்தாங்க. ஜீவா 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 ஜீவா. என்ன இதெல்லாம்? சரிதான், நான் உன்னை கேட்கலாம்னா நீ என்னைய கேட்கறியா? நல்ல ஆளப்பா நீ. ஆமா, நீ ராத்திரி வர்ற போது டீ குடிக்கலையா? என்னையும் உனக்கு மயக்கம் வந்தது? ஓ அதுவா? என்னமோ தங்கராஜ், 4-5 நாளாவே எனக்கு அடிக்கடி தலையை சுத்துது. நான் வேணும்னா பித்த கஷாயம் போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தங்கராஜ். இன்னும் எதுக்காகப்பா இந்த கூட்டம்? போக சொல். தங்கராஜ், நீ மட்டும் இருந்தா போதாது. நீயும் போ மங்களா. ஜீவா, அதை சாப்பிடறதுக்கு தான் கொஞ்சம் வெந்நீர் கொண்டுட்டு வர சொன்னேன். சரி, அந்த மருந்து எங்க? நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் நிம்மதியா தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். நீ தூங்குறத பத்தி எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. பேஷா தூங்கு. ஆனா சாப்பிடுறது மட்டும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தான் சாப்பிடணும். நல்லா தூங்க. பத்திரிகையில விளம்பரம் போட்டு இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். விளையாடாதப்பா, என்கிட்ட போட்டோவும் இல்ல ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. மங்களா, ஒரு பாட்டு பாட. உன் சங்கீதத்திலேயாவது அவன் சஞ்சலம் தொலைதான்னு பாப்போம். நான் மட்டும் போங்க. கத்ததை கரெக்டா குடிக்க போறேன். சும்மா பாடுன்னா. ஆஹா, பேஷ் பேஷ். ஏன் மங்களா, உன்னை நம்பி இருக்கிற என்ன விட்டுட்டு முருகனுக்கு காலியா போறேங்கிறிய? இது நியாயமா? ஆமா, போங்க. அடுத்த மாதத்துக்குள்ள கரெக்டா 1ஆம் தேதி வாடகை கொடுத்தணும், தெரியுமா? சரியம்மா. இந்த அரசதி போ. என்ன சங்கீதத்தை கொள்றீங்க? வாங்க வாங்க, உட்காருங்க. ரொம்ப நாளா உங்களை பார்க்காம என் உடம்பு துரும்பா இழைச்சு போச்சு. என்ன சொல்றீங்க? எல்லாம் உங்களுக்கு சொன்னாதான் புரியுமா? வேண்டாம், சொல்லவே வேண்டாம். சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரி தோணுதா? எந்த குருட்டு பாய் சொல்லுவா? அது இருக்கட்டும். இப்ப எதுக்காக வந்தேன்னா, அடுத்த மாசம் எங்க சங்கத்துக்கு ஆண்டு விழா நடக்க போகுது. அதுக்கு ஏதாவது நீங்க பண உதவி செய்யணும். இத பாருங்க, இனிமே நீங்க என்ன நீன்னு கூப்பிட்டா போதும். நமக்குள்ள மரியாதை என்ன வேண்டி இருக்கு? மரியாதை வாங்க. இந்த வருஷம் உங்களோட தான்
எனக்கு தீபாவளி கொண்டாட்டங்க. ஐயோ நெருப்பு 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 ஐயோ நெருப்பு நெருப்பு நெருப்பு. ஏமங்களா இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு எத்தனை நாள் சொல்றது? அடடே, என்ன வெட்கம்! ஜீவா உன் அண்ணன் தானே, இல்லாட்டி போனா என்ன கூட முந்தி இருப்பானா? அது இருக்கட்டும், முதல்ல அவர் கையை பாருங்க. என்ன மங்களா? என்னங்க ஜீவாவுக்கு நல்ல ஜுரம் மங்களா. ஜுரமா? அதுக்கு என்ன, ஏதாச்சும் ஒரு 10 அரைச்சு போட்டா போகுது. உடனே போடு, நான் சாயந்தரம் வந்து கவனிச்சுக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்க. வேண்டாம் மங்களா, அதை இப்படி கொடு, நானே போட்டுக் கொள்கிறேன். ஏன்? என்னிடமே எனக்கு நம்பிக்கை இல்லை மங்களா. இயற்கை மனிதனுக்கு நண்பன் மட்டுமல்ல, விரோதியும் கூட. அதை பத்தி நமக்கு என்ன, நீங்க நெத்திய காட்டுங்க. சொல்வதை கேள் மங்களா, உன் மருந்தால் என் மனநோயை தீர்க்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். அந்த நோய்க்கு காரணம் எதுவோ அதை மறந்தா. சொல்வது சுலபம் மங்களா, சொன்னபடி நடப்பதுதான் சிரமம். இத்தனைக்கும் நாகரிகம் எட்டி கூட பார்க்காத நாட்டுப்புறத்து பெண்தான் அவள். பட்டணத்து பெண்களைப் போல் அவள் அழகை விலை கொடுத்து வாங்கவில்லை. அது அவள் கூடவே பிறந்திருந்தது. அவளை நினைச்சு அழுதுட்டு போறோம். இப்படி படுங்க, 10 போடுறேன்.